ஹரே கிருஷ்ணா, வணக்கம் என்னுடைய ஓட்டிக்கும். இந்த வாரம் நம்ம புது அத்தியாயம் 30வது அத்தியாயம் ஆரம்பிக்க வரோம். ஸோ போன வாரம் 29வது அத்தியாயம் 4வது பக்கத்தை பார்த்தோம். சில முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா, this is confirmed in Bhagavad Gita also where Lord Krishna say aham sarvascha prabhavo. I am the origin of everything, including the Brahman, Falya and Padma manifestation. ஸோ பகவத்கீதையிலையும் பிரபுபாட் இந்த விஷயம் பொருள் உரையில எழுதியிருப்பார். போன வாரம் பார்த்தோம். ஸோ பிரபுபாட் கிருஷ்ண பகவான் கீதையிலே சொல்றார். ஓகே, பகவான் கீதையிலே சொல்றார். 10வது 8வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், அகம் சர்வாச பிரபாவோ. பகவான் சொல்றார், எல்லாம் என்கிட்ட இருந்து வருதுன்றார். பௌத்திக உலகம், ஆன்மீக உலகம் எல்லாம் என்கிட்ட இருந்து வருது. ஸோ பிரம்மன்னா பிரம்மன் ஜோதியும் என்கிட்ட இருந்து வருது, பரமாத்மாவும் என்கிட்ட வருதுன்னு அப்படின்னு பகவான் சொல்றோம். ஸோ ஆனா மயபடி என்ன சொல்லுவாங்கன்னா, பிரம்மன் தான் கிருஷ்ணன் வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பகவான் சொல்றாரு கீதையில் என்கிட்ட இருந்து எல்லாம் வருதுன்றார். ஸோ பிரம்மன்னா என் பரமாத்மா உண்மையிலே பகவான் கிட்ட இருந்து வராங்க. ஸோ இதான் திருப்பி ரவுபாடு கபில முனி இதான் சொன்னா, என் ப்ராப்பர்டா இதான் பொருளுடைய சொன்ன. ஓகே, அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்னா, the time factor who causes the transformation of the various material manifestation is another feature of the Supreme Person Godhead. Anyone who does not know that time is the same Supreme Personality is afraid of the time factor. So கபில முனி சொல்றான், இந்த கால சக்தி பகவானோட சக்தி, முத கடவுள் கிருஷ்ண பகவானோட சக்தி. காலாவும் கிருஷ்ணனோட சக்தி. கிருஷ்ண சக்தி இருக்கு, அதுல ஒரு சக்தி தான் காலா சக்தி. சோ பக்தர் எல்லாம் தெரிஞ்சுக்கும், இந்த காலா பகவானோட சக்தினால அதனால பக்தர் வயசா வருது, காலங்கள் போறது, பக்தர் பயப்பட மாட்டாரு. நான் பக்தர் இல்லாதவங்க அவங்க பயப்படுவாங்க. அவங்க வயசாகிறது பயப்படுவாங்க, காலங்கள் போறது பயப்படுவாங்க, கடைசியா மரணத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் பக்தர் இல்லாதவங்க. நான் பக்தர் அவங்களுக்கு தெரியும் இந்த காலசக்தி, இந்த பகவானோட சக்தி அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க இந்த காலங்கள் போறது அவங்க பயப்பட மாட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, forgetfulness of what relationship with Lord Vishnu, the Supreme Person of God, is the cause of one's repeated birth and death. ஸோ இங்க எழுதப்பட்டிருக்கு, நம்ம பார்த்த போன வாரம், நம்ம கிருஷ்ண பகவான் கூட விஷ்ணு பகவான் கூட நம்ம உறவு என்ன உறவு? எல்லா ஜீவாத்மாவும் பகவான் கூட, ஜீவாத்மா பரமாத்மா என்ன உறவுனா, ஜீவேரா ஸ்வரூபாய் கிருஷ்ணரா நித்யதாஸ். எல்லா ஜீவாவும் கிருஷ்ண பகவானோட நித்தியமான தாசன். இதான் உறவு. இதான் ஆத்மாவோட ஜீவாவோட உறவு பரமாத்மா கூட, விஷ்ணு பகவான் கூட. சோ இந்த உறவை மறந்துதான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சோ யார் ஒருத்தர் இந்த உறவை கிருஷ்ண பகவான் கூட நம்ம இருக்கிறது, விஷ்ணு பகவான் கூட நம்ம இருக்கிறது, ஜீவாவும் பரமாத்மா இந்த உறவை மறந்து வாழ்றாங்களோ, அவங்க தான் மறுபிரிவு எடுத்துக்கொண்டே இருப்பாங்க இந்த பௌத்திக உலகத்தை. அதனாலதான் இந்த கிருஷ்ண பக்திக்கு ப்ராப்பர்ட் சொல்றார், Krishna consciousness, the purpose of Krishna consciousness is to awaken the dormant love, the relationship between Jivatma and Paramatma. ப்ராப்பர் அடிக்கடி சொல்லுவார், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் நம்ம செய்யறது பக்தி எல்லாம் எதுக்குன்னா, நம்ம மனசுல தூங்கிக்கொண்டு இருக்க அந்த உறவை நம்ம கிருஷ்ண சேவகன், அந்த உறவை நம்ம எழுப்புறதுக்காகத்தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் ப்ராப்பர் சொல்லுவார். சோ இதுதான் நம்ம மறந்துட்டோம். சோ பக்தி எல்லாம் ஜீவா மனசுல பக்தி இருக்கு, கிருஷ்ண பக்தி. ஆனா அந்த தூங்கி கொண்டு இருக்கு.
ஸோ இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து அந்த தூங்கி இருக்க உறவு எழுப்போமா. இதான் பிரபு அடிக்கடி சொல்லுவோம். முக்கியமா இந்த சாண்டிங், இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம ஜபிக்கிறது. ஜபிக்க நம்மளுக்கு உணரலாம். நான் வந்து சேவகன், கிருஷ்ணனோட சேவகன். என்னோட கடமை, என்னோட சனாதன தர்மம் என்னதுன்னா, நான் வந்து தொண்டு செய்யணும். ஸோ இதான் இந்த ப்ராப்பர்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்க கிருஷ்ணா இயக்கம். இந்த உறவை மறந்தனால தான் நம்ம இந்த மறுபேர் எடுத்துக்கொண்டே இருக்கோம். A living entity is as eternal as the Supreme Lord, but due to his forgetfulness, he is put into this matter nature and transmigrate from one body to another. So எல்லாம் ஜீவாத்மா வந்து நித்தியமானது. நம்ம ஆத்மா வந்து நித்தியம். நம்மலாம் ஆத்மா. ஜீவாத்மான் தான் உண்மையிலேயே ஆத்மா. ஸோ நம்மளும் நித்தியமானது. பரமாத்மா நித்தியம், நம்மளும் நித்தியம். ஆனா நம்ம மறந்து கொண்டு இருக்கோம். நான் ஒரு ஜீவாத்மா, நம்ம மறந்துட்டோம். நான் தான் இந்த உடல் நினைச்சு கொண்டு இந்த உலகத்துல, மாயா உலகத்துல, பொய்யான உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஸோ இதனாலதான் நம்ம இந்த மறுபிறவு எடுத்துக்கொண்டே இருக்கும். ஒரு உடல் எடுத்துக்கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த உறவை நம்ம மறந்து. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ எல்லாரும் கேட்டாங்களா, நீ கிருஷ்ண பக்தி என்னத்துக்கு கடைப்பிடிக்கிறீன்னு கேட்டாங்களாம். நீங்க பதில் சொல்லணும். நம்ம வந்து இந்த பக்தி நம்ம கடைப்பிடிச்சுமா, நம்ம இந்த மறந்து கொண்ட உறவை, பகவானுக்கு உறவை நம்ம திருப்பி எழுப்புறோம். Awakening the dormant relationship with the பரமாத்மா. தான் நீங்க பதில் சொல்லணும். ஓகே. சரி, அடுத்த சில கேள்விங்க இருக்கு. உங்களுக்கு பதில் தெரிஞ்சா அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுங்க. முதல் கேள்வி என்னதுன்னா, ஒருத்தர் வந்து பிறப்பு யாருக்கு இருந்து வருது, ரெண்டாவது பிறப்பு யாருக்கிட்ட இருந்து வருது? Anyone? Hare Krishna. Through mother, second is through initiation. ஒன்னாவது பிறப்பு வந்து நம்மளோட தந்தை மூலியமா வருது. ரெண்டாவது பிறப்பு வந்து நம்மளோட குரு மூலியமா வருது. நம்ம தீட்சை எடுக்கும் போது இதான் நம்ம ரெண்டாவது பிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. ஒன்னாவது பிறப்பு வந்து தந்தை மூலியமா, ரெண்டாவது நம்ம குரு. ஓகே. ரெண்டாவது கேள்வி, கடமா முனிக்கு இத்தனை பெண் குழந்தை? ஞாபகம் இல்லையா? எனிவான்? ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை யாரு? யாரு கடமா முனியோட ஒரே ஒரு ஆண் குழந்தை? Kapila Dev. கபிலா முனி. சோ இத்தனை பெண் குழந்தை? 9 பெண் குழந்தை. ஓகே. கடமா முனிக்கு 9 பெண் குழந்தை. இந்த 9 பெண் குழந்தையும் 9 பிரம்மாவோட மகனுக்கு திருமணம் செஞ்சுப்பார். ஓகே. சோ 9 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. மூணாவது கேள்வி, லார்ட் கிருஷ்ணா appear in this material world according his what? கிருஷ்ண பகவான் வந்து இந்த பூலோகத்துக்கு வந்து அவதாரம் செய்து தோண்டும் போது எந்த மூலியமா வர்றார்? Hare Krishna Prabhu, I try. Yes, He Mataji. appeared as Lord Chaitanya Mahaprabhu to propagate this Hare Krishna Nama mantra. in இல்ல, Kali. கிருஷ்ண பகவான் வந்து ரொம்ப அவதாரம் எடுக்கிறார். Okay. அவரு சரி, அவதாரம் எடுக்கிறது சரி, இந்த சக்தி மூலியமா அந்த அவதாரம் எடுக்கிறார். கிருஷ்ண பகவான் ரொம்ப சக்தி இருக்குல்ல, அது ஒரு சக்தியில இருந்து மூலியமா ஒரு அவதாரம் எடுக்கிறது. என்ன சக்தி அது? இத நம்ம பேசியிருக்கோம் ரொம்ப வாட்டி.
அவரோட அந்தரங்க சக்தி. எஸ், அந்தரங் சக்தி, இன்டர்னல் சக்தி, அவரோட உள் சக்தி, அந்தரங் சக்தி. அதான் அந்த மூலியமா பகவான் அவதாரம் இருக்கு. ஓகே, சரி, நாலாவது கேள்வி. வாட் வாஸ் த கலர் கபிலாஸ் hair? கபில முனியோட முடி என்ன கலர், என்ன வர்ணம்? படத்துல கூட பார்த்து பிரவுன் கலர். இல்ல, என்ன வர்ணம்? Golden. எஸ், பவுனு கலர். கபில முனியோட முடி இது கோல்டு கலர், பவுனு கலர் வர்ணம். ஓகே, இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். தயவு செஞ்சு இதுதான் தத்துவம், இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிருஷ்ணா appeared as கபில முனி? ஏன் கிருஷ்ண பகவான் கபில முனி அவதாரம் எடுத்தார்? ரொம்ப காரணம் இருந்துச்சு, ஆனா மொத நோக்கம் என்னது? சாங்கிய தத்துவம் பத்தி பேசுறதுக்கு. எஸ், பகவான் இந்த சங்கிய தத்துவம் பேசுறதுக்காக இந்த கபில முனி அவதாரம் எடுத்தார். அடுத்த கேள்வி. Why Narada and Fog Kumara came back to Brahmalaka along Lord Brahma after visiting Kadmuni? பிரம்மதேவர் இந்த கடமுனி பாக்குறத ரொம்ப மகன் கூட போனார். எல்லா மகனும் ஸ்டே பேக் பண்ணிட்டாங்க. 2 பேர் தான். யார் நாரத முனியும் நலகுமார் கூடிய வந்துட்டாங்க பிரம்மா கூட. ஏன் அவங்க வந்து கூட வந்துட்டாங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஏன்னா Yes. பிரபு வந்து சொன்னாரு கடும முனி கிட்ட பிறக்க போறது வந்து பகவான் தான் வந்து பிறக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரண்ட்ஸ் இதை பத்தி சொன்னதுனால. ஆமா, ஏன் நாரத முனியும் அந்த நலகுமாரசும் பிரம்மதேவர் கூட திரும்பி வந்துட்டாங்க? அவங்க வந்து கர்மா முனி ஆசிரமத்தை ஸ்டே பேக் பண்ணல. ஏன்? ஏன்னா அவங்க இந்த இது அப்படி சொல்றது அவங்க வந்து லைக் எப்படி சொல்றது, ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த மெட்டீரியல் லைஃப் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல பிரபு. அவங்க வந்து லைக் அவர் பிரம்மா வந்து அந்த குமார படிச்ச அந்த எப்படி சொல்ற அந்த குடும்ப அந்த விருத்தி பண்றதுக்கு, ஆனா அவங்க அது வேண்டாம் சொல்லிட்டு அவங்க வந்து கடவுளை அந்த இதுலயே இருக்கிறதுக்காண்டி. வேற பதில், வேற ஆளு. பிரம்மதேவரோட பிள்ளைங்கள்லாம் மரிச்சி, வசிஷ்டா, அங்கர முனி அவங்கெல்லாம் வந்து ஸ்டே பேக் பண்ண. ஏன்னா அவங்களாம் கர்ம முனியோட 9 பெண் குழந்தை கூட திருமணம் செய்யறதுக்காக அவங்க ஸ்டே பேக் பண்ணிட்டாங்க. ஆனா நாரத முனியும் நாலுகுமாரசும் பிரம்மச்சாரியா இருக்க போறாங்க. அதனால அவங்க திருமணம் செய்ய மாட்டேன்ட்டாங்க. அதனால அவங்க ஸ்டே பேக் அவங்க வந்து பிரம்மதேவர் கூட பிரம்மலோகா திருப்பி வந்தாங்க. பிகாஸ் they are not intended to marry. அவங்க வந்து திருமணம் செய்யறதுக்கு என்ன, ஆனா பிரம்மதேவரோட வேற பிள்ளைங்கள்லாம் மகனுங்க கடமா முடி 9 பிள்ளைங்களை மகளை திருமணம் செய்யறதுக்காக அவங்க வந்து ஸ்டே பேக். ஓகே, அடுத்த கேள்வி. why Lord Krishna is called Triyuga? கிருஷ்ணா பகவான் பேர் வந்து திரியுகா. ஏன் அவர் பேர் திரியுகா? த்ரீனா 3 இது. ஓகே, 3 அப்புறம் தெரியாதா? பகவான் பேர் திரியுகானா ஏன்னா பகவான் இந்த 3 யுகத்துல அவதாரம் எடுத்து வருவார். சத்திய யுகத்துல வருவார், திரேதா யுகத்துல வருவார், துவாபர யுகத்துல வருவார். 3 யுகத்துல அவதாரம் எடுத்து வருவார். அதனால கிருஷ்ண பகவான் பேரு திரியுகா.
ஸோ கலியுகம் எப்படி பிரபு? கலியுகம் இருக்குல்ல, அதெல்லாம் பகவான் கலியுகத்துல அவதாரம் எடுத்து வர மாட்டார். கலியுகத்துல இருந்து சைத்தன்ய மகாபிரபு வந்தார். சைத்தன்ய மகாபிரபு அவர் அவதாரம் சொல்ல முடியாது. கிருஷ்ணனே வந்தார். அந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு சன்னா அவதார்னு சொல்லுவாங்க. இதனை மறைச்சு கொண்டு அவதாரம். கிருஷ்ண பகவான் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது அவர்தான் பகவானா வரல, ஒரு பக்தரா அவதாரம் எடுத்து வந்தார். அதனால எல்லாருக்கும் தெரியாது சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது சன்னா அவதார், மறைப்பு அவதார். சன்னான்னா மறைப்பு அவதார். சோ அதனால கிருஷ்ண பகவான் பேர் திரியுகா. என்ன திரியுகத்துல சத்யா, திரேதா, துவாபர யுகத்துல கடவுளா அவதாரம் எடுத்தார். அதனால அவர் பேரு திரியுகான்னு பேரு. கடைசி கேள்வி, why the ஜீவா ஐடென்டிஃபை himself with the body? ஏன் எல்லாம் ஜீவாவும் நான் தான் இந்த உடல் நினைச்சு கொண்டிருக்கேன்? Hare Krishna Prabhu, I'll try. Because of the forgetfulness of their relationship with Krishna. Why they forget? Okay, அவங்க உறவை மறந்துட்டாங்க. ஏன் அவங்க மறந்துட்டாங்க அந்த உறவை? Because they say they are the body, they identify themselves. They don't because of the false ego. Okay, yeah, அந்த false ego. ப்ரோபட் பதில் கொடுத்திருக்காரு. ப்ரோபட்ல என்ன கொடுத்திருக்காருன்னா, பிகாஸ் ignorance. ப்ரோபா அந்த பதில் கொடுத்திருக்காரு. ignorance. அந்த false ego இதனால அந்த ignorance தான். ஓகே, இதான் ப்ரோபா கொடுத்தார். அந்த அறியாமையினால நான் ஆத்மா இல்ல, நான் அந்த உடல் அப்படின்னு நினைச்சு கொண்டாரு. ஓகே, அறியாமை. சோ அந்த அறியாமை தான் நம்ம உடைக்கணும். அதான் இந்த கிருஷ்ண பக்தி. நீங்கெல்லாம் இதெல்லாம் படிக்கிறோம், வேதங்கள் படிக்கிறோம். இதுக்காக இந்த அறியாமையில இருந்து நம்ம வெளியே வருது. அப்பதான் நமக்கு தெரியலாம் நான் ஜீவாத்மா, அந்த உடல். ஓகே, ப்ராப்பர் கிவ் தி ஆன்சர். ignorance. Why the jiva identify himself with the body? Because ignorant proportion. Okay, சரி. ஹரே கிருஷ்ணா. இந்த வாரம் 30 நம்ம ஆரம்பிக்க போறோம். தலைப்பு டிஸ்கிரிப்ஷன் பை லார்ட் கபிலா ஆஃப் அட்வர்ஸ் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி. ஜீவமாதி தமிழ்ல என்ன தலைப்பு? 30 அத்தியாயம். ஹரே கிருஷ்ணா பிரபு. எதிர் விளைவு செயல்களை பற்றி பகவான் கபிலரின் வர்ணனை. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம 1வது அத்தியாயத்திலிருந்து 11வது அத்தியாயம் படிக்க போறோம். ஓகே, சரி. 1வது அத்தியாயம் ஜீவமதை படிங்க தமிழ்ல. ஹரே கிருஷ்ணா. பரமபுருஷ பகவான் கூறினார், மேகங்களின் கூட்டம் காற்றின் பலமான பாதிப்பை அறியாதது போல பூத உணர்வில் ஈடுபட்டுள்ள ஒருவர் தன் ஆற்றலை அறிய மாட்டார். பிரபு, அந்த போட்டு தமிழ்ல ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு. படிக்கிறா பிரபு? நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் தான் படிங்க, ஹோல்தையும் படிக்காது. ஹோல் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்க தமிழ். ஓகே பிரபு. ஒருவர் லட்சக்கணக்கான பணத்தை தர தயாராக இருந்தாலும் காலத்தின் ஒரு கன நேரத்தை கூட திரும்ப பெற இயலாதது என்று சாணக்கியர் என்னும் சிறந்த அரசியல் அறிஞர் கூறினார். மதிப்பு மிக்க நேரத்தை வீணடிப்பதில் ஏற்படும் நஷ்டத்தின் அளவை ஒருவர் கணக்கிட இயலாது. அடிப்படையில் அல்லது ஆன்மீக நிலையில் ஒருவர் தனது நேரத்தை பயன்படுத்துவதில் மிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட உடலில் அதுக்கென்று நிலைநிறுத்தப்பட்ட காலம் வரை வாழ்கிறது. அந்த சிறிய கால அளவிற்குள் ஒருவர் கிருஷ்ண உணர்வை முழுவதுமாக பெற்று காலக்கூற்றின் பாதிப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று புனித நூல்களின் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆனால் துர்தஷ்டவசமாக மேகங்கள் காற்றால் அடித்து செல்லப்படுவது போல கிருஷ்ண உணர்வில் இல்லாதவர்கள் அவர்கள் அறியாமலேயே காலத்தின் பலமான ஆற்றலால் அடித்து செல்லப்படுவார். ஹரி கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் பாருங்க.
இந்த ஸ்லோகத்திலிருந்து கபில முனி அழகா ஒரு உதாரணம் கொடுக்கிறோம். அந்த மேகம் இருக்குல்ல, அந்த மேகம் இந்த காத்துனால ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல நவருது. அந்த மேகம் இதனால காத்துனால. ஓகே. ஆனா அந்த மேகத்துக்கு அந்த காத்தோட சக்தி அந்த மேகத்துக்கு தெரியாது. சோ அதே போலதான் பக்தி இல்லாதவங்க, கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க அவங்களுக்கு இந்த கால சக்தியோட அருமை அவங்களுக்கு தெரியாது. அந்த காலோட சக்தி அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட இந்த காலா பாருங்க, நேரம் பாருங்க, அப்படியே அவங்கள எடுத்துக்கொண்டு இருக்கு, அவங்களுக்கு தெரியல. சோ அதான் போப்போல பிரபா அழகா விளக்கிருக்காரு. சாணக்கிய பாண்டியன் அதான் சொல்லியிருக்காரு, ஒரு நிமிஷம் நம்ம ஓடிடுச்சா இத்தனை கோடி பணம் கொடுத்தா கூட அந்த நிமிஷத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இவ்வளவு கோடி பணம் கொடுத்தா கூட. அதனால சீனவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, டைம் இஸ் மணின்னுவாங்க. அவனுங்க டைம் இஸ் மணி, ஒரு நிமிஷம் கூட அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சோ அதனாலதான் பிரபு அழகா எழுதியிருக்காரு, நம்ம பௌத்திக உலகத்துல இருக்குமா இல்லைன்னா ஆன்மீக உலகத்துல இருந்தா கூட நேரத்தை வீணாக்க கூடாது. பிரபு சொல்லியிருக்காரு, நான் போன நேரம் திருப்பி வராது. சோ அதனால பக்தர் நம்ம எல்லாம் இந்த நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, நம்மளுக்கு இந்த பிற்பல நம்ம கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பகவான் கீதையில் என்ன சொல்றார், பாகுனம் ஜன்மன் மத்தே ஞானமாம் பதத்தி வாசுதேவன் சர்வீதி சா மத்மா சுத்திரலபா. அழகா பகவான் சொல்றார், பாகுனம் ஜன்மன் மத்தி. பகவான் சொல்றார், ஒரு ஆத்மா கோடி ஜென்மம் எடுத்து புண்ணியங்கள் செஞ்சு ஒரு ஜென்மத்துல கிருஷ்ண பகவான் வணக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம எல்லாம் இந்த ஜென்மத்துல கிருஷ்ண பகவான் வணக்கறதுக்கு இதெல்லாம் அந்த ஒரு ஆக்சிடென்ட், சும்மா நம்ம பை சான்ஸ் இல்லை. நம்ம எல்லாம் இத்தனை ஜென்மம் புண்ணியம் செஞ்சிருந்தோம், கோடி ஜென்மம் புண்ணியம் செஞ்சுதான் இந்த ஜென்மத்துல கிருஷ்ண பகவான் வணக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்காது. சோ இந்த வாய்ப்பு நம்ம விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு கொஞ்ச நேரமா இருக்க போதே இந்த நேரத்துல நம்ம இந்த கிருஷ்ண பக்திய நம்ம இழக்கிற மாட்டக்கூடாது, நம்ம விட்டுறக்கூடாது. சோ நல்லபடியா நம்ம பக்தி கடைப்பிடிச்சு இந்த ஜென்மத்திலே நம்ம கிருஷ்ண அடைகிறதுக்கு நம்ம முடிச்சோம். சோ அதான் பிரபாட் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாராம். பிரபாட் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூங்குவாராம். பிரபாட் 2 மணி நேரம் தூங்குவாராம், 10 மணிக்கு தூங்குவாராம், 1 மணிக்கு எழுந்திருப்பாராம். 1 மணிக்கு எழுஞ்சிட்டு அவர் சண்டிங்களை செஞ்சு முடிப்பாராம், 12 மாலை செஞ்சு முடிப்பாராம். அது முடிஞ்சு பிரபாட் புக்கு எழுதுவாராம். ஏன்னா பிரபாட்டுக்கு தெரியும், அவருக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு இந்த உலகத்துல. அதனால ஒரு செகண்ட் கூட பிரபாட் வேஸ்ட் பண்ண மாட்டார். ஓகே, சோ நீங்க நினைச்சு பாருங்க, அந்த வயசுல 70 வயசுல 2 மணி நேரம் தான் தூங்குவாராம். மித்த நேரத்துல எல்லாம் பிரபாட் புக்கு எழுதுவார். அடுத்த காலையில நீ மங்களத்தை முடிஞ்சிட்டா பிரபாட் பிரச்சாரம் பண்ணுவார். சோ அதனால தயவு செய்து பக்தர் நீங்கெல்லாம் நம்பலாம் ஒரு நிமிஷம் கூட தேவையில்லாம நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாம் இதுல நம்ம அப்கோர்ஸ் நம்ம எல்லாம் குடும்பஸ்தர், நம்ம வேலைக்கு போனோம், பிள்ளைங்களை படிக்கணும், வீட்டு வேலை செய்யணும், எல்லாம் நம்ம செய்யணும், செய்ய வேண்டாம்னு இல்லை. மித்த நேரத்துல நம்ம கிருஷ்ண பக்தி நம்ம படிக்கணும், நம்ம சான் பண்ணோம், நம்ம பூஜை செய்யறோம், பிரச்சாரம் பண்ணோம். சோ எல்லாம் நம்ம செய்யணும், நம்ம நேரத்துக்கு வீணாக்கூடாது. நீங்களாம் பாருங்க, இன்னைக்கு பாருங்க, நீங்களாம் எவ்ரி டியூஸ்டே நீங்க 9 மணி பாகவதம் கிளாஸ் வந்துடுறீங்க. நீங்களாம் டைம் வீணாக்காம நீங்க வந்துடுறீங்க கிளாஸுக்கு. இந்த மூலியமா நீங்க இவ்வளவு விஷயம் நீங்க கத்துக்கிறீங்க. ஓகே ஓகே, 2வது ஸ்லோகம் படிக்க அரைச்சோம். Hare Krishna Prabhu. Whatever is produced by the materialists with great pain and labor for so-called happiness
The Supreme Personality, as the time factor, destroys, and for this reason, the conditioned soul laments. Purport. The main function of the time factor, which is a representative of the Supreme Personality of Godhead, is to destroy everything. The materialists in material consciousness are engaged in producing so many things in the name of economic development. They think that by advancing in satisfying the material needs of men, they will be happy. But they forget that everything they have produced will be destroyed in due course of time. From history, we can see that there were many powerful empires on the surface of the globe that were constructed with great pain and great perseverance. But in due course of time, they have all been destroyed. Still, the foolish materialists cannot understand that they are simply wasting time in producing material necessities, which are destined to be vanquished in due course of time. This waste of energy is due to the ignorance of the mass of people who do not know that they are eternal and they have an eternal engagement also. They do not know that this span of life in a particular type of body is but a flash in the eternal journey. Not knowing this fact, they take the small flash of life to be everything and they waste time in improving economic conditions. Thank you, Prabhu. Hare Krishna. Thank you, Mataji. So இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபில முனி சொல்றார், யாரு பக்தி இல்லாதவங்க மாயால வாழ்ந்து கொண்டிருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா வாழ்க்கை பூரா அவங்களோட பௌத்திக உடலுக்காக எல்லாம் செஞ்சு கொண்டு நேரத்தை வீணாக்கும். கஷ்டப்பட்டு இந்த உடலுக்காக எல்லாம் செய்வாங்கன்னா, ஆனா கூட சீக்கிரத்துல காலம் அந்த எல்லாத்தையும் அழிச்சிடும். காலம் அல்லது அழிச்சிடும். இந்த பேப்பர்ல பிறரில பிரபா தான் எழுதுறாரு. சோ நம்ம பாத்திரம், நம்மளோட ஹிஸ்டரி, நம்ம சிஜா என்னென்னலாம் கட்டினாங்க, என்னென்னலாம் எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஆனா மக்கள் அறியாமையில திருப்பி அதைத்தான் செஞ்சு கொண்டிருக்காங்க. யாருக்குள்ள உணர மாட்டாங்க, நான் ஒரு ஜீவாத்மா, எனக்கு ஜீவாவோட கடமை இருக்கே, நான் செய்யணும், அதை நான் கிருஷ்ணம் அடையணும், இது தெரியாம எல்லாம் பௌத்திக உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க என்னெல்லாம் செய்யறாங்க. ஆனா கூட சீக்கிரத்துல எல்லாம் அழிஞ்சிரும். ஆனா மக்கள் இதை மறந்து இதில் தான் அவங்களுக்கு நேரத்தை வீணாக்க. சோ அதனால தயவு செஞ்சு நம்மளுக்கெல்லாம் பெரிய கடமை இருக்கு. இதுக்காக தான் ப்ராப்பர்ட் வந்தார். ப்ராப்பர்ட் வந்தது இந்த மக்களை உலகத்துல அவங்கள காப்பாத்துறதுக்காக ப்ராப்பர்ட் வந்தார். சோ அந்த பொறுப்பு ப்ராப்பர்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. சோ அதனால தயவு செஞ்சு நம்ம எல்லாம் ப்ராப்பர்ட்டுக்கு என்ன உதவி செய்யுதுன்னா, நம்ம பிரச்சாரம் பண்ணோம், மக்களுக்கு இந்த உண்மையை எடுத்து சொல்லி கொடுக்கணும். நம்ம அவங்களும் அறியாமையில வாழ்ந்து கொண்டிருக்கோம், அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அதனால ரொம்ப முக்கியம், எவ்ரி ஒன் நம்ம எல்லாம் பிரச்சாரம் பண்ணணும், இந்த உண்மையை நம்ம எடுத்து சொல்லணும். ஏன்னா எல்லாரும் நரகத்துல போய் கொண்டு இருக்காங்க, அவங்கள நம்ம காப்பாற்றணும். ஓகே, ஸோ நம்ம எல்லாம் ப்ராப்பர்ட்டிக்கு இப்படி நம்ம உதவி செய்யறதுன்னா, நன்றியை கடன் கட்டுறதுன்னா, we have to preach கிருஷ்ண பக்தி and save everyone. ஓகே ஓகே, மூணாவது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Hare Krishna Prabhu. The misguided materialist does not know that his very body is impermanent and that the attraction of home in relationship to that body are also temporary. Out of ignorance, he thinks that everything is permanent. Purport: the materialist thinks that Krishna consciousness are crazy fellows wasting time by chanting Hare Krishna. But actually, he does not know that he himself is in the darkness region of craziness because of accepting this body as permanent. And in relation to his body, he accepts his home, his country, his society, and other paraphernalia as permanent. This materialistic acceptance of the permanency of home, land, etc.
is called the illusion of Maya. This is clearly mentioned here. Mohad Griha Krishta Vashuni. Out of illusion, only does the materialist accept his home, his land, and his money as permanent. Out of this illusion, the family life, national life, and economic development, which are very important factors in modern civilization, have grown. A Krishna conscious person knows that this economic development of human society is but temporary illusion. Hare Krishna Prabhu. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நீ பாருங்க, இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபில முனி சொல்றார், அவர் தாய்கிட்ட சொந்த தாய்கிட்ட சொல்றார், எல்லாரும் வந்து தப்பா வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நான் ஆத்மா இல்ல, இந்த உடல் தான் நானு, இதான் என் மனைவி, இதான் வீடு, இது என் பணம், இது என் சொத்து, எல்லாம் இது நித்தியமானது அப்படின்னு தப்பா வாழ்ந்து கொண்டிருக்கு. அவங்க தெரியல, இதெல்லாம் டெம்பரரி, அவங்க தெரியல. ஓகே, ஸோ ஆடு இக்னோரன்ஸ் பார்த்தீங்களா? இதனால அறியாமைனால இந்த உலகத்துல எல்லாம் நித்தியமானது, நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு தப்பா வாழ்ந்து கொண்டு, இதுதான் அறியாமை, இதுதான் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஸோ இதனால குடும்பம் வேண்டாமா, பணம் வேண்டாமா, வீடு வேண்டாமா, எல்லாம் டெம்பரரி, எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாமா? ஏன் நம்ம சம்பாதிக்கிறோம், ஏன் நம்ம குடும்பம் இருக்கு அப்படி கேட்டா சொல்லுவீங்க? Hare Krishna Prabhu, I'll Hare try. Krishna. We need all this because இதெல்லாம் நம்ம வந்து we need for survival. But இல்லனா we must dovetail all for Krishna conscious activities. Thank எஸ், you, Prabhu. ஓகே. Hare Krishna. நம்மளுக்கு வந்து உடல் இருக்கு, ஓகே. உடல் இல்லைன்னா நம்ம பக்தி செய்ய முடியாது. ஆத்மாக்கு இந்த உலகத்துல வாழ முடியாது. ஆத்மா பாடுறதுக்கு உடல் வேணும், மெட்டீரியல் பாடி வேணும். இந்த மெட்டீரியல் பாடியில் தான் ஆத்மா எல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம சான் பண்றோம், இதனால சான் பண்றோம், இந்த உடல் மூலியமா தானே சான் பண்றோம். ஸோ அதனால பக்தி செஞ்சா கூட நம்ம உடல் மூலியமா தான் செய்ய முடியும். அதனால இந்த உடல் நம்மளுக்கு தேவை. ஆனால் எந்த அளவுக்கு உடல் வந்து சிப்பாய் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து உழைக்கணும், சாப்பாடுக்கு சம்பாதி. ஆனா இப்போ உள்ள காலத்துல இருந்து எல்லாரும் அளவுக்குமே மீறி அவங்க வந்து என்னென்னலாம் இந்த உடல் செஞ்சு கொண்டு, இதான் தப்பு. ஓகே, நம்ம வந்து வேலை செய்ய வேண்டாம் இல்ல, குடும்பம் வேண்டாம்னு இல்ல, பிள்ளைங்க படிக்க வேண்டாம் இல்ல, அப்படி சொல்ல கிருஷ்ணன். இதெல்லாம் தேவை. ஆனா ஒரு அளவுக்கு நம்ம செஞ்சா போதும், மீச்ச நேரம் வந்து நம்ம ஆத்மாக்க நம்ம செய்யணும். இதான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த கலியுகத்துல நீங்க பார்க்கலாம், எல்லாரும் ஆத்மான மறந்து அவங்களோட கடமையை மறந்து இந்த உடலுக்கு தான் அவங்கெல்லாம் 24 மணி நேரமும் உழைச்சு கொண்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, ஒரு காலத்துல இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஒரு காலத்துல அவங்க இறந்து போயிடுவாங்க. இறந்து போகும்போது எல்லாத்தையும் விட்டு போக போறாங்க. அவங்க மனைவி, பிள்ளைங்க, வீடு, பணம், காடு எல்லாம் விட்டு போக போறாங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரியல, அறியாமைன்னா அவங்களுக்கு தெரியல. ஆனா இதுக்காக அவங்க வாழ்க்கை பூரா உழைக்கிறாங்க. இதுதான் சாஸ்திரம் சொல்லு தப்புன்னு. இதான் கபில முனி தப்புன்னு சொல்றான். ஓகே, சரி, 4வது ஸ்லோகம் படிக்க யாராச்சும்? The living entity in whatever species he appears finds a particular type of satisfaction in that species, and he is never averse to being situated in such a condition. The satisfaction of the living entity in a particular type of body, even it is most abominable, is called illusion. A man in a higher position may feel dissatisfaction with the standard of life of a lower grade man, but the lower grade man is satisfied in that position because of the spell of Maya, the external energy. Maya has two phases of activities. One is called Prakshe-Patmika and the other is called Avaranatmika. Avaranatmika means covering and Prakshe-Patmika means pulling down. In any condition of life, a materialistic person or animal will be satisfied because of his knowledge
is covered by the influence of Maya. In the lower grade or lower species of life, the development of consciousness is so poor that one cannot understand whether he is happy or distressed. This is called avaranatmika. Even a hawk, whether he is happy or distressed. Even a hawk who lives by eating stool finds himself happy, although a person in a higher mode of life sees that the hawk is eating stool. How abominable that life is. Hare Krishna. ஓகே, ஸோ அடுத்த ஸ்லோகத்துல வந்து இந்த இந்திரனோட கதை வரும். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபில முனி என்ன சொல்றோம்னா, நம்ம என்ன மாதிரி உடல் நம்மளுக்கு கிடைக்கிறதோ அந்த குணம் வந்து நம்மள வந்து மறக்க வச்சிருமா, நம்ம சந்தோஷமா இருக்கும் எந்த உடல்ல. ஓகே, ஸோ நீங்க இந்த ஒரு வாட்டி இந்த இந்திராயண சாமி இந்த போலண்ட்ல பீச்ல இருந்து ஹரிநாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஹரிநாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தன் வந்து பீச்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும் அவன் பார்த்துட்டு அவன் போதையில இருந்தான், தண்ணி போட்டு போதையில இருந்து டிஓடியை பார்த்து சொன்னானா, நீங்கெல்லாம் பைத்தியக்காரன்னு சொன்னானா. அவன் அவன் போதையில இருக்குது அவன் சொன்னானா டிஓடியை பார்த்து, நீங்களாம் பைத்தியக்காரன் அப்படியே அவன் சொல்றான். டிவோட சிரிச்சுக்கிட்டு போனாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உண்மையிலே யாரு பைத்தியக்காரன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால டிவோட்டியா சிரிச்சுக்கிட்டு போனாங்க. ஸோ இதான் வெளியாளுன்னா சொல்லுவோம், ஹரே கிருஷ்ணா பார்த்து நம்மள பைத்தியக்காரன்னு. ஆனா உண்மையிலே அவங்க தான் பைத்தியக்காரன். நம்மளுக்கு தான் உண்மையை தெரிஞ்சவங்க. நம்மலாம் இப்படி வாழ்றோம். ஸோ இங்க பாருங்க, இந்த பொப்பர்ல இருந்து அழகா சொல்லப்பட்டு மாயா அந்த தீபி இந்த 2 வகையில வேலை செய்வாங்க. 2 வகையில வேலை செய்வாங்க. மாயா தீபி என்ன செய்வாங்கன்னா, ஒரு உதாரணம். ஓகே, நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணா இஸ்கான் கோயில்ல பாருங்க, சில பேர் வருவாங்க, கொஞ்சம் நாள் இருப்பாங்க, அப்புறம் போயிருவாங்க. இஸ்கான் விட்டு போயிருவாங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை விட்டு போயிருவாங்க. ஆக்சுவலி அவங்க மாயா அவங்கள வேலை செய்யுது. மாயா ஒருத்தர் பக்தரை உழு வைக்கிறதுன்னா என்ன செய்வாங்கன்னா, அவங்க கவரிங் டிவோட்டி வெளியாக்குவாங்க. பக்தர் சங்கத்துல இருந்து வெளியாக்குவாங்க. பக்தர் சங்கத்தை வெளியாக்குவாங்க. ஏன்னா அந்த பக்தர் சங்கத்துல இருக்கும் போது மாயா டிவி அவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த பக்தர் சங்கம் அவங்கள பாதுகாப்போம். ஸோ அதனால மாயாதேவி ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ மாயாதேவி அந்த பக்தரை உழுவுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்க வெளியாக்குவாங்க. பக்தர் சங்கத்துல இருந்து வெளியாக்குவாங்க. அவங்க எப்படி வெளியாக்குவாங்க, ஒரு பிரச்சனை கொடுத்து வெளியாக்குவாங்க. ஸோ பிரச்சனை வந்துட்டு அந்த டிஓடி கோயிலுக்கு வராம வீட்லயே சான் பண்ணிக்கிட்டு வீட்லயே பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதான் செய்வாங்க. ஸோ அப்படி செய்யும் போது அந்த பக்தர்னா தான் நினைப்பாங்க, ஓ நான் பக்தியில இருக்கேன், நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். இதான் அது கவரிங். ஸோ இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவரநாத்மிகா மாயா கவரிங். அவங்க இதான் செய்வாங்க. அடுத்தது தான் அவங்க உழு வைப்பாங்க. அந்த டிவோட்டிய பக்தியில இருந்து உழு வைப்பாங்க. இதாங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரசித் பகத்மிகா கூலிங் டவுன். இது அப்பதான் அவங்க உழு வைப்பாங்க இந்த டிவோட்டிய. அந்த டிவோட்டிய வீட்டுல சான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போக 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 அப்படியே அவங்க சட்னி கொட்டுருவாங்க, மாமி சாப்பிடுவாங்க, தண்ணி குடிப்பாங்க, திருப்பி பௌத்திக வாழ்க்கையில போயிடுவாங்க. ஸோ மாயா 2 வேலை செய்வாங்க. ஓகே, அவங்க வெளியாக்குவாங்க கவரிங், 2வது கூலிங் டவுன். அவங்க உழு வைப்பாங்க. ஸோ அதனால தயவுசெய்து டிவோட்டி நீங்கெல்லாம் என்ன நடந்தா கூட நீங்க இந்த பக்தர் சங்கத்துல இருந்து விட்டு போக கூடாது. பக்தர் சங்கம் கோயில்ல பக்தர் சங்கம் தான் உங்களை பாதுகாக்க போகுது, உங்க பக்தியை பாதுகாக்க போகுது. ஸோ அதனால என்ன நடந்தா கூட தயவு செஞ்சு பக்தர் சங்கம் விட்டு போக கூடாது, கோயிலை விட்டு போக கூடாது. ஓகே, நீங்க கோயிலை விட்டு போனீங்க, பக்தர் சங்கம் விட்டு போனீங்க, அடுத்த இந்த மாயா உங்களை உழுவிச்சிரும்.
அதான் அவங்களோட வேலை. இதான் ப்ராப்பானது அழகா விளக்குறது. இன்னொன்னு இந்த ப்ராப்பா அழகா சொல்றா, எந்த உடல் நம்ம எடுக்கிறோமோ அந்த உடல் மாதிரிதான் நம்ம நடந்துக்குவோமா. சோ ப்ராப்பாட் வந்து உதாரணம் கொடுக்கிறார். ப்ராப்பாட் சொல்ற பண்டியை சொல்றார். பண்டி உடல் பண்டி வந்து அது மலத்தை தன்னுமா. ஆனா மலம் வந்து அதுக்கு வந்து அமிர்த மாதிரி இருக்குமா. அந்த உடல்ல பண்டிக்கு மலம் வந்து அமிர்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த மனிதன் நம்ம மலத்தை பார்த்தா சீச்சி நம்ம இதோ ஓடிரும். ஆனா பண்டிக்கு இது உடல்ல இருந்து அந்த மலம் வந்து அமிர்த மாதிரி இருக்குமா. ஏன்னா அந்த உடல்ல அது கொண்டிஷன். இதான் ப்ராப்போ அழகா விளக்குவார். ஓகே, அடுத்த ஸ்லோகம் பாருங்க. அழகா ப்ராப்போ ஒரு கதை சொல்லுவார். ஓகே, படிங்க. 5வது ஸ்லோகம் படிங்க யாருக்கும். Hare Krishna Prabhu, the conditioned living entity is satisfied in his own particular species of life, while deluded by the covering influence of the illusory energy. He feels little inclined to cast off his body, even when in hell, for he takes delight in hellish enjoyment. But it is said that once Indra, the king of heaven, was cursed by his spiritual master, Brahaspati, on account of his misbehavior, and he became a hog on this planet. After many days, when Brahma wanted to recall him to his heavenly kingdom, Indra, in the form of a hog, forgot everything of his royal position in the heavenly kingdom, and he refused to go back. This is the spell of Maya. Even Indra forgets his heavenly standard of life and is satisfied with the standard of a hog's life. By the influence of Maya, the conditioned soul becomes so affectionate towards his particular type of body that if he is offered, give up this body and immediately you will have a king's body, he will not agree. This attachment strongly affects all conditioned living entities. Lord Krishna is personally canvassing. Give up everything in this material world. Come to me, and I shall give you all protection. But we are not agreeable. We think we are quite all right. Why should we surrender unto Krishna and go back to his kingdom? This is called illusion or Maya. Everyone is satisfied with his standard of living, however abominable it may be. Thank you, Prabhu. Hare Krishna. மாதாஜி. சோ கபில முனிந்து இந்த ஸ்லோகம் பாருங்க. ஆத்மா அந்த ஜீவாத்மா அந்த இந்த உடல் தான் கூட அந்த உடல் மேல அவ்வளவு பற்றான். ஓகே, அந்த உடல் பற்ற அந்த வெரி ஸ்ட்ராங். அதுல இருந்து விலைக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா. அதுதான் கபில முனி சொல்றார். அந்த ஜீவாத்மா நரகத்துல போய் கஷ்டப்பட்டா கூட கொஞ்சோண்டு அனுபவிக்கிறது சந்தோஷம். அதனால நரகத்திலிருந்தே வெளியே வரதுக்கு கஷ்டப்படமா. நான் அவ்வளவு பற்ற உடல் மேல். சரிங்களா, உடல் மேல அவ்வளவு பற்றோம். சோ இந்த பப்பர்ல பாருங்க, ப்ராப்பா ஒரு கதை சொல்றோம். பாவத்துல ஒரு கதை இருக்கு, அருமையான கதை. ஒரு வாட்டி இந்திரன் வந்து ஒரு தப்பை செஞ்சார். அவர் குருவே பிரகஸ்பதிய மரியாதை கொடுக்க மாட்டார், அப்புறம் செஞ்சிருவார். ஆத்திரத்துல அவர் குரு பிரகஸ்பதி இந்திரனை சாபம் விட்டுருவார். ஓ இந்திரா, நீ இந்திரனா தேவேந்திரா இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப பெருமை, அவனுக்கு ஈகோ வந்துருச்சு, அதனால சாபம் விடுவார். நீ போய் பூலோகத்துல பண்டியா பெருப்பையிடு அப்படின்னு சாபம் விடுவார். சோ இந்திரன் வந்து பூலோகத்துல பண்டியா பெருப்பார். சோ பண்டியா பிறந்து அவருக்கு திருமணம் செஞ்சு புலக்கட்டே இருந்து வாழ்ந்துகிட்டு அவர் மனைவி பிள்ளைங்க கூட ஜாலியா வாழ்ந்துகிட்டு பூலோகத்துல பண்டியா. சோ தேவேந்திரா சொர்க்கத்துல இந்திரன் இல்லாததுனால அந்த பதவி கஷ்டமா இருக்கும். யாரும் இந்திரா வந்து அந்த சொர்க்கத்தை ஆண்டுறதுக்கு ஆள் இல்ல, மன்னர் இல்ல, தேவேந்திரா இல்ல. சோ அதனால பிரம்மதேவர் என்ன செய்வார், இந்திரன் தேடிக்கிட்டு வருவார், பூலோகத்துக்கு வருவார். பூலோகத்துக்கு வந்து பார்க்கும்போது இந்திரா ஒரு பண்டியா பிறந்து புள்ள குட்டி கூட வாழ்ந்துகிட்டு இருப்பார். சோ பிரம்மதேவர் வந்து அந்த பண்டிகைக்கு கூப்பிடுவார், இந்திரா
நீ இன்றா உண்மையிலேயே அவன் பதவி அங்க இருக்கு சொர்க்கத்துல கூட வா, நீ இன்றா கூட வான்னு சொல்லுவான். அந்த பண்டி கேட்காது. அந்த பண்டி வந்து பிரம்மாது அப்படியே முற்றத்துக்கு துரத்தம். பிரம்மதேவர் ஓடுவாரு. எட்டுல இருந்து பிரம்மதேவர் சொல்லுவாங்க, நீ இந்திரா நீ பண்டி இல்ல, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லுவா. கேட்காது. அது மலது சாப்பிட்டு இருக்கோம். கேட்காது. பிரம்மதேவர் இருந்து கூப்பிடுவார், 2 வாட்டி கூப்பிடுவாரு, கேட்காது இன்றா பண்டிகை ரூபத்துல. சோ பிரம்மதேவர் என்ன செய்வார்னா, அவர் வந்து அந்த பண்டிகையோட மனைவியும் பிள்ளைகள்லாம் சாவடிச்சிருவா. சோ சாவடிச்சிட்டோன்னா அந்த பண்டி இந்திரா வந்து அழுவார். ஆத்திரத்துல பிரம்மதேவர் துரத்துவாரு பிரம்மதேவர் ஓடுவார். அந்த பண்டி இந்திரா பண்டி இந்த அழுவார். ஐயோ பண்றாரு செத்துருச்சா, பிள்ளைங்க செத்துருச்சா அழுவார். அப்பதான் பிரம்மதேவர் சொல்லுவார், இந்திரா நீ இந்த பண்டி இல்ல, இது வந்து டெம்பரரி மனைவி இல்ல, இது அவன் பிள்ளைங்க இல்ல, நீ ஒண்ணு இந்திரா. அப்பதான் அந்த இந்திரா பண்டிகை ரூபத்துல அவருக்கு கொஞ்சம் அருள் வரும். ஓ நான் இந்திராவா, நான் பண்டி இல்லையா? அப்பதான் இந்திரா வந்து பண்டிகை ரூபத்துல அங்கேயே செத்து போய் அந்த ஆத்மா திருப்பி பிரம்மதேவர் கூட வந்து திருப்பி தேவேந்திர பத்தி எடுப்பான். சோ இந்த கதை நீங்க பாகவத்துல படிக்கலாம். சோ இந்த கதையிலே நீங்க பாருங்க, இதான் பிரபாட் சொல்றார். எந்த உடல் நம்ம எடுத்தா கூட அந்த உடல் மேல ரொம்ப பற்றோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்றா பாருங்க, அவர் இன்றன்னா இருந்து கூட பண்டிகை ரூபம் எடுத்து பண்டிகை ரூபத்துல அவ்வளவு பற்ற வாழ்ந்து கொண்டிருப்பார். எப்ப இந்த அவர் பிள்ளைங்கெல்லாம் பிரம்மதேவர் சாவடிச்சிட்டாரு, அப்பதான் இன்ற உணர்ந்தார். சோ அதனால்தான் நம்மெல்லாம் ப்ராப்பர்ட்டி சொல்றோம், நம்மளாம் இந்த உலகத்தை வாழும் போது எல்லாம் நல்லா இருந்தா நம்ம கிருஷ்ணன் நினைக்க மாட்டோம். கிருஷ்ணாண்ட போறதுக்கு நம்ம நினைக்க மாட்டோம். நான் ஏன் போனோம், நான் கிருஷ்ணன் வணங்கணும், எனக்கு தான் எல்லாம் இருக்கா, நான் ஜாலியா இருக்க, சந்தோஷமா இருக்கு இந்த உலகம், நான் ஏன் கிருஷ்ணன் வணங்கணும், ஏன் கிருஷ்ணன் போனோம் அப்படின்னு நினைப்பேன். அதனால பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணன் பகவானுக்கு வைகுந்தம் போறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணுதான் தேவையா, கஷ்டங்கள் இருந்தா தான் நம்ம வந்து போறதுக்கு நம்ம வந்து தயாரா இருப்போம், இல்லைன்னா நம்ம போக மாட்டோம். அதனால நம்ம வாழ்க்கையில இருந்து சில நேரத்துல கஷ்டங்கள் வந்தா இத பகவானோட கருணைன்னு நினைச்சு, ஓ பகவான் எனக்கு சோதிக்கிறாரு, பகவான் எனக்கு கஷ்டத்தை, நான் பக்தராச்சா ஏன் எனக்கு கஷ்டம் கொடுக்கறது அப்படின்னு நம்ம நினைக்கூடாது. அப்படி வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தா இது பகவான் கருணை. அந்த கஷ்டத்துல நம்ம இன்னும் கிருஷ்ண பக்தி, இன்னும் கிருஷ்ண கொண்டாடணும், இன்னும் சண்டைக்கு இன்னும் பக்தி செய்யணும், அந்த மாதிரி நம்ம ஏத்துக்கணும். ஓகே, கிருஷ்ண மேல பழைய போடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஏறி கஷ்டத்துல தான் நம்ம கிருஷ்ணாவை நினைக்க முடியும். எல்லாம் சின்னங்காரு தான் நம்ம கிருஷ்ணன் நினைக்க முடியும். ஓகே, ஏன்னா அந்த பற்று ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே, 6வது ஸ்லோகம் பாரு, பிடிக்க அரைச்சோம். Such satisfaction. Oh, okay, read Prabhu. Thank you, Mataji. Such satisfaction with one's standard of living is due to deep-rooted attraction for body, wife, home, children, animals, wealth, and friends. In such association, the conditioned soul thinks himself quite perfect. This so-called perfection of human life is concoction. Therefore, it is said that the materialist, however materially qualified he may be, is worthless because he is hovering on a mental plane, which will drag him again to the material existence of temporary life. One who acts on the mental plane cannot get promotion to the spiritual. Such a person is always sure to glide down again to material life. In the association of the so-called society, friendship and love, the conditioned soul appears completely satisfied. Hare Krishna. தேங்க்யூ பிரபு. சோ கபிலமுனி இதான் திருப்பி சொல்றார், நம்ம உடல் கூட அவ்வளவு பற்றான். எந்த உடல் எடுத்தா கூட சரி, நான் பற்றோட வாழ்ந்து கொண்டிருப்போம். உடல் மேல பற்று இருந்தனால இதான் என் மனைவி, இது பிள்ளைங்க, இது வீடு காடு இதெல்லாம் அந்த உறவுல வாழ்ந்து கொண்டு
அஃப்கோர்ஸ் நம்ம சொன்ன தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. பிள்ளைங்க வேண்டாம், வீடு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல. பணம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல. இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கலாம். பிள்ளைங்க இருக்கலாம், மனைவி பிள்ளைங்க, கணவர் மனைவிலாம் இருக்கலாம். இதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா இதெல்லாம் தான் கிருஷ்ண பக்தியில நம்ம பயன்படுத்தணும். மனைவி பிள்ளைங்க இருந்தா, வீடு இருந்தா கிருஷ்ண பக்தியில நீங்க பயன்படுத்தலாம். இது ஆன்மீகம். நோ மோர் நோ மோர் மெத்தட். ஓகே. இப்ப நீங்க கிருஷ்ணாக்காக நீங்க பயன்படுத்தினீங்க, எல்லாம் ஸ்பிரிச்சுவலா மாறுது. நோ மோர் மெத்தட். இதான் வித்தியாசம். ஓகே. அதனால தயவு செஞ்சு கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருந்து நம்ம கல்யாணம் பண்ண தேவையில்ல, வீடு தேவையில்ல, மனைவி தேவையில்ல, பிள்ளைங்க தேவையில்ல அப்படின்னு தயவு செஞ்சு தப்பா நினைக்கக்கூடாது. எவ்ரிதிங் ஷுட் பி என்கேஜ் இன் த சர்வீஸ் ஆஃப் கிருஷ்ணா. இப்ப நம்ம கிருஷ்ண பக்தியில் நம்ம ஈடுபடுத்தணுமா, இதெல்லாம் பக்தியா மாறுது, ஸ்பிரிச்சுவலா மாறுது. ஓகே, திஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா கலியுகத்தில் நீங்க பார்க்கலாம், பௌத்திக உலகத்துல எல்லாரும் உடல் திருப்திக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. புலன் இன்பத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. யாரும் ஆத்ம திருப்திக்கு வாழல. எல்லாரும் அந்த உடலுக்கு தான் வாழ்றாங்க. ஏன்னா அவ்வளவு பற்று, இந்த உடல் பற்று. ஓகே, நம்ம பக்தர் பக்தி செய்யும் போது நம்ம இந்த பாடிலி டெசிக்னேஷன் அப்படின்னு ப்ரொபார் சொல்லுவார். இந்த இது நம்ம பற்றுல, உடல் பற்றுல இருந்து நம்ம விலகி வரோம். ஓகே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கடைசி நேரத்துல இந்த உடல் புரியும் போது யாரும் கூட வர மாட்டாங்க. மனைவி, நம்ம பிள்ளைங்க, வீடு, காடி, பணம் ஒன்றும் கூட வராது. 3 தான் கூட வரும். நம்ம செஞ்ச புண்ணியம் கூட வரும், நம்ம செஞ்ச பாவங்கள் கூட வரும், நம்ம செஞ்ச பக்தி கூட வரும். புண்ணியம் இருந்தா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், பாவங்கள் இருந்தா நம்ம நரகத்துக்கு போவோம், பக்தி இருந்தா நம்ம வைகுந்த லோகத்துக்கு போவோம். ஓகே, ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எதுவும் கூட வரும். ஓகே, சரி, 3வது ஸ்லோகம் படிக்க. Although he is always burning with anxiety, such a fool always performs all kinds of mischievous activities with a hope which is never to be fulfilled in order to maintain his so-called family and society. Purport: it is said that it is easier to maintain a great empire than to maintain a small family, especially in these days, when the influence of Kali Yuga is so strong that everyone is harassed and full of anxiety because of accepting the false presentation of Maya's family. The family we maintain is created by Maya. It is the perverted reflection of the family in Krishna Loka. In Krishna Loka, there are also family, friends, society, father and mother. Everything is there, but they are eternal. Here, as we change bodies, our family relationship also change. Sometimes we are in the family of human beings, sometimes in the family of demigods, sometimes in a family of cats or dogs, or sometimes a family of dogs. Family, society, and friendships are flickering, and so they are called asat. It is said that as long as we are attached to this asat temporary, non-existing society and family, we are always full of anxieties. The materialists do not know that the family, society, and friendships here in this material world are only shadows, and thus they become attached. Naturally, their hearts are always burning, but in spite of all inconveniences, they still work to maintain such false families because they have no information of the real family association with Krishna. Yes, sir. Thank you. So இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபில முனி இந்த மாயெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்கள பத்தி சொல்றோம். அவங்களாம் பாருங்க, கஷ்டம் கஷ்டத்தான் வருது. ஆனா திருப்பி அவங்க அறியாமையில மாயால வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அது செய்யறாங்க, இது செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஓகே, ஆனா எல்லாம் டெம்பரரின்னு அவங்க தெரியல. என்ன அறியாமல் தெரியும். ஓகே, சோ நீங்களே பார்க்க கலியுகத்தில் பாருங்க, என்னென்னலாம் செஞ்சு கொண்டிருக்காங்க. ராக்கெட் பிடிச்சி ஸ்பேஸ் போடுறாங்க, பெரிய பெரிய பிள்ளை கட்டுறாங்க, காலு ராத்திரிக்கு வேலை செய்யறாங்க. ஆனா அவங்கள மறந்துட்டாங்க, எவ்ரிதிங் இந்த உலகத்துல டெம்பரரி, அசாட்.
இதான் புறப்பாடு சொல்றோம். ஆனா இன்னும் அழகா புறப்பாடு சொல்றா பாத்தீங்களா போப்போட்ல. கிறிஸ்டியன் லோக்கத்துல எல்லாம் இருக்கான். கிறிஸ்டியன் லோக்கத்துல மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்கான், இன்னும் அப்பா அம்மா இருக்காங்களாம், வீடுங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க கிறிஸ்டியன் லோக்கல். ஆனா கிறிஸ்டியன் லோக்கல் இதெல்லாம் இத்தர்னல், நித்தியமானது. ஆனா பூலோகத்துல பௌத்திக உலகம் இதெல்லாம் டெம்பரரி. அதான் ஆடி சங்கரி அழகா சொன்னான். அழகா பாட்டு சொல்லிட்டு போனா என்ன சொன்னான்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்லுவார். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னா பிரம்மன் கடவுளோண்டி சத்தியம், மித்ததெல்லாம் மித்யா. மித்யானா ஃபால்ஸ், உண்மை இல்லை, அசாத் அப்படின்னு சொல்லுவோம். மித்தெல்லாம் உண்மை இல்லை, கடவுள் பிரம்மன் ஒண்டித்தான் சத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்தை எல்லாம் வந்து அசாத், நித்தியமா மித்யா, ஃபால்ஸ் சொல்லுவோம். அதான் ஆடிச்சங்கரிச்சாரு இந்த கடைசியில இருந்து பஜி கோவிண்ட பாடினார். அவர் கடைசியில இருந்து சொன்னான், பஜி கோவிண்டா பஜி கோவிண்டா பஜி கோவிண்டா மூட்டை மாத்தி சம்பிராப்தி சந்நிதி காலி நஹி நஹி ரக்ஷத்தி டொக்கிரி காடு. அவ அழகு பண்ணா பஜி கோவிண்டா பஜி கோவிண்டா பஜி கோவிண்டா மூட்டை மாட்டி, முட்டாளுகளே நீங்க இந்த கோவிண்டா பண்ணுங்க, கோவிண்டா பண்ணுங்க, கோவிண்டா பண்ணுங்க. நீ பேசிக்கொண்ட தத்துவங்கள், பூவான வார்த்தைகள், இந்த உலகத்தில் என்னன்னா கூட செய்யலாம். ஆனா மரணம் அப்ப இதெல்லாம் உன்னை காப்பாத்தாது. கோவிந்தா ஒண்டிதான் உன்னை காப்பாத்துவாரு. அதனால கோவிந்தா பண்ணு, கோவிந்தா பண்ணு, கோவிந்தா பண்ணு 3 வாட்டி சொல்லுவோம். இந்த உலகத்துல நம்ம என்னென்ன சம்பாதிச்சு வச்சா கூட கடைசியில இதெல்லாம் நம்ம காப்பாத்து. நம்ம மனைவி, பிள்ளைங்க, கணவர், வீடு, காடி, பணம் ஒன்னும் நம்மளை காப்பாத்தாது. கோவிந்தா ஒண்டிதான் காப்பாத்து. அவரே அழகா பாட்டு போடும். ஓகே, சோ இதான் புறப்பாட்டு சொல்றோம். அதனால பக்தர் வந்து தயவு செஞ்சு நீங்க நம்ம வாழ்க்கையை ஒரு அளவுக்கு தான் நம்ம சம்பாதிக்கிறோம், வீடு, காடி, பணம் இதெல்லாம். மித்த நேரத்துல நம்ம பக்திக்கு நம்ம ஈடுபடுத்தோம். நம்ம நேரத்தை நம்ம பக்திக்கு ஈடுபடுத்தோம். அதனால நம்ம சண்டைக்கு செய்யறோம், பூஜை செய்யறோம், பிரசாதம் படைக்கிறோம், பக்தி செய்யறோம், பிரச்சினை எல்லாம் செய்யறோம். மிச்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு நம்ம செய்யறோம், வேலை செய்யறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா எக்ஸ்ட்ரா டைம்ல இருந்து நம்ம கிருஷ்ண பக்தியில் நம்ம ஈடுபடும். இதுதான் ப்ராப்பர்ட் சொல்றோம். ஓகே ஓகே 8வது ஸ்லோகம் படிங்க அர்ச்சம். Hare Krishna Prabhu. He gives heart and senses to a woman who falsely charms him with Maya. He enjoys solitary embraces and talking with her, and he is enchanted by the sweet words of the small children. Purport. Family life within the kingdom of illusory energy, Maya, is just like a prison for the eternal living entity. In prison, a prisoner is shackled by iron chains and iron bars. Similarly, a conditioned soul is shackled by the charming beauty of a woman, by her solitary embraces and talks of so-called love, and by the sweet words of his small children. Thus, he forgets his real identity. Thank you, Prabhu. Hare. தேங்க்யூ. சோ ஸ்லோகம் பாருங்க, கப்பல முனியை சொல்றா, பெண்கள் மாயான்னு சொல்றாரு. சோ பெண்கள் இருக்கும்போது ஆண்கள் மனசை கொடுக்குறாங்க, பொருளும் கொடுக்குறாங்க. அவங்க மாயன சிக்கி கொண்டு இருக்காங்க. பிள்ளைங்களோட வார்த்தைகள் பேசும்போது அது மயங்கிடுறாங்க. அந்த மூலியமா அவங்க இன்னும் பௌத்திக உலகத்துல மயங்கி கொண்டு வாழ்றாங்க. சோ இந்த ஸ்லோகத்துல அதனால பெண்கள் மாயாவா, மனைவி மாயாவா, பிள்ளைங்க மாயாவா, அது ஒரு கேள்வி வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? மனைவி கணவர் மாயாவா, பிள்ளைங்க எல்லாம் மாயாவா? யாராச்சும் பதில்? ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் பப்போர் படிக்கும் போது கணவர் பெண்களும் மாயாவா, பிள்ளைங்கெல்லாம் மாயாவா? நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? பத்மினி மாதாஜி, ஜீவ மாதாஜி, பிரேமா மாதாஜி,
Hare Krishna, Prabhu. Yes, Prabhu. Actually, Maya is so strong. Modhiya சொன்னீங்கல்ல, Maya is so strong that she wants us to, doesn't want us to go into the spiritual life. So, but number one, we must learn to overcome this Maya by putting Krishna into the center and make Krishna the center of, because of our forgetfulness and ignorance. But when we come into Krishna conscious, we know the knowledge and we put into practice that we are not this body, we are the soul, and give preference to the soul, so we can overcome Maya by practicing Bhakti and Krishna conscious. That's my answer, Prabhu. Thank Okay, you, Prabhu. thank you. Hare Krishna. சரி, கேள்வி என்னதுன்னா, கனவு மனைவி மாயாவா, பிள்ளைங்கெல்லாம் மாயாவா? இந்த ஸ்லோகா படிச்சுக்கலாம், இந்த புப்பட் படிச்சுக்கலாம், அப்ப அந்த கேள்வி வரலாம். ஓ, கணவர் மனைவி மாயாவா, பிள்ளைங்க மாயாவா அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சகுரு பிரபு, பிரேம மாதாஜி. Pada Maya, Prabhu. கணவர் மனைவி பிள்ளைங்க மாயாவா? Yes, Hare Prabhu. Krishna, Prabhu. Go ahead, Mother. I feel, sorry, answer, Prabhu. சகுரு பிரபு, what is your answer? It's also part of Maya, Prabhu. Definitely Maya. அதுவும் மாயா தான், ஒரு வகையில மாயான்றார். ஓகே, பிரிய மாதாஜி. Hare Krishna, Prabhu. எப்படி பிரபு அவங்க மாயாவா ஆவாங்க? Because they are also soul, right? So எப்படி என்னன்னா நம்மளோட தர்மம் அவங்களுக்கு என்ன அதை செஞ்சுட்டு then we have to leave. I mean the attachment should not be there so much. நம்ம தர்மத்தை மட்டும் செய்யணும் for them. ஆமா, I think so. ஓகே, வேற யாராச்சும் பதில்? என்ன கேட்ட மாயா தான் பொழுக்கு ஹஸ்பண்ட். ஏன்னாக்கா நம்ம இந்த டெம்பரரியா நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், மாயா உலகத்துல. சோ எல்லாமே மாயா தான் அப்படி மாதிரி இருக்கு. எல்லாம் மயமா இருக்கு. If we help us to remember Krishna, then it is not Maya. But சோ நீங்க பாருங்க, அந்த போப்பாட் பாருங்க, முதல் சென்டர் பாருங்க, சர்வை கண்ட்ரி the first sentence, போப்பாட். sorry, family life within the kingdom of illusory energy. Maya is just like a prison for the eternal living entity. சோ கணவர் மாயா இல்ல, மனைவி மாயா இல்ல, பிள்ளைங்க மாயா இல்ல, குடும்பம் மாயா இல்ல, அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஆனா இப்ப அந்த கணவர் அறியாமையில வாழ்ந்து கொண்டிருந்தாரா, தென் அவர் மாயா. இப்ப அந்த மனைவி அறியாமையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, மனைவி மாயா. இப்ப அந்த பிள்ளைங்க அறியாமையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, அவங்க பிள்ளைங்க மாயா. புரியுதா உங்களுக்கு? கணவர் மனைவி பிள்ளைங்க எல்லாம் மாயா இல்ல, வீடு மாயா இல்ல. ஆனா இப்ப அறியாமையில வாழ்ந்தாங்களோ அவங்கதான் அவங்க மாயா மாறுறாங்க. இதான் பிரபு எழுதியிருக்கார். Family life within the kingdom of illusory energy. இப்ப அந்த குடும்பம் illusionல அறியாமையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, அவங்க மாயா. ஓகே, கணவர் பிள்ளைங்க மனைவி மாயா இல்ல, வீடு மாயா இல்ல. இது தப்பான கணக்கு நீங்க பேசக்கூடாது. ஓகே, ஆனா கபிலா மோனி இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம அறியாமையில வாழ்ந்த போது மனைவியோட சுவையான வார்த்தைகளை பார்த்து ஆண்கள் மயங்குறான். கணவர் மனைவி கணவரோட சுவையான வார்த்தைகளை மனைவி மணங்குறாங்க. தென் பிள்ளைங்க அவங்க மயங்குறாங்க. பிள்ளைங்களோட வார்த்தையை பார்த்து அப்பா மயங்குறாங்க. ஏன்னா இது அறியாம இல்ல. இப்ப அந்த பிள்ளைங்க கிருஷ்ண பக்தி இருக்கும் போது இந்த பிள்ளைங்க மாயா இல்ல. இப்ப இந்த மனைவியும் கணவன் பக்தியா இருக்கும் போது அவங்க மாயா இல்லையா? அந்த வீடெல்லாம் மாயா இல்லையா?
இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப நம்ம அறியாமல வாழ்ந்தாதான் மாயா. கிருஷ்ண பக்தி உணர்வு வாழ்ந்தோமா அது மாயா. ஓகே, இது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிங்க. அடுத்த 9வது ஸ்லோகம். Hare Anyone? Krishna Prabhu. The attached householder remains in his family life, which is full of diplomacy and politics, always spreading miseries and controlled by the acts of sense gratification. He acts just to counteract the reactions of all his miseries, and if he can successfully counteract such miseries, he thinks that he is happy. Purport: in Bhagavad Gita, the personality of Godhead himself certifies the material world as an impermanent place that is full of miseries. There is no question of happiness in this material world, either individually or in terms of family, society, or country. If something is going on in the name of happiness, that is also illusion. Here in this material world, happiness means successful counteraction to the effects of distress. The material world is so made that unless one becomes a clever diplomat, his life will be a failure. Not to speak of human society, even the society of lower animals, the birds and bees, cleverly manages its bodily demands of eating, sleeping, and mating. Human society competes nationally or individually, and in the attempt to be successful, the entire human society becomes full of diplomacy. We should always remember that in spite of all diplomacies and all intelligence in the struggle of our existence, everything will end in a second by the supreme will. Therefore, all our attempts to become happy in this material world are simply a delusion offered by Maya. Hare Krishna Prabhu. ஓகே மாதாஜி. சோ பாருங்க, கபில முனி அழகா ஸ்லோகத்துல சொல்றாங்க, இந்த பௌத்திக உலகம் புல இன்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்களா பக்தி இல்லாம, அவன் நல்லா செய்வானா, புல இன்பத்துக்கு நல்லா செய்வானா, கஷ்டம் வந்தா கூட அந்த கஷ்டத்தை தீர்த்து அவன் திருப்பி புல இன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான். அவன் நோக்கமே புல இன்பம். கொஞ்சம் சந்தோஷம் வந்தா, ஓ இதான் உலகம், இதான் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருப்பான். அறிமால வாழ்ந்து கொண்டு இந்த பேப்பர்ல பாருங்க, இடையில நீங்கெல்லாம் ஒரு மாசம் முன்ன நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியால கல்கத்தால ஒரு டாக்டர் பெண் கெடுத்து ரொம்ப பேரு சாவடிச்சுட்டாங்க அந்த பெண்ணை. ஓகே, அந்த டாக்டர் பெண் கெடுத்து சாவடிச்சுட்டாங்க. அதனால ரொம்ப ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க இந்தியால. ரொம்ப முக்கியமா கல்கத்தால ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க, பிக்கெட் பண்ணாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, என்ன கேட்டாங்கன்னா, எல்லா ஹாஸ்பிட்டலும் சேஃபா இருக்கணும். இன்னில இருந்து கவர்மெண்ட் எல்லா ஹாஸ்பிட்டலும் சேஃபா இருக்கணும் அப்படின்னு செய்யணும். அதான் தேவத்தரு ஜாப்தக சுவாமி மகாராஜ் கிளாஸ் கொடுத்தார். இடையில கிளாஸ் கொடுத்து சொன்னார், இந்த கதை சொன்னார். என்ன சொன்னா, எல்லாம் கேட்டாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் கேட்டாங்க. இப்போ மகாராஜ் சொன்னா, இந்த பௌத்திக உலகத்துல எங்க நீங்க சேஃபா இருக்க முடியும்? அது சொன்னா, இந்த பௌத்திக உலகத்துல இருக்கும் போதே எந்த இடம் கூட சேஃபான இடம். படம் இப்பாடம் நான் தேசம் பிரலமரா சொன்னா, ஒரு அடி எடுத்திருக்கும் போதே ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். இங்க இந்த பௌதிக உலகத்தை நம்ம நிம்மதி திரும்பி சந்தோஷம் பாதுகாப்பு தேட முடியும். அப்படி மகாராஜ் அழகா கிளாஸ். இதுதான் பௌத்திக உலகம். பௌத்திக உலகத்துல எந்த இடத்துல கூட நிம்மதி சந்தோஷம் இல்லை. மகாபாரதத்துல அர்ஜுனன் கேட்பார் கிருஷ்ணா, நான் சந்தோஷம் எங்க தருது கிருஷ்ணா அப்படின்னு கேட்பார். இப்ப கிருஷ்ணன் சொல்லுவார், மத்ரஸ்பச சுகம் தையா சீதோசன சுக்கடு கடா அகபா பாயினோ ஆனித்யா திதிக்கு சவா பாரதம். அவர் என்ன சொல்றான்னா, கிருஷ்ண பகவான் சொல்லுவார், இந்த உலகத்துல அர்ஜுனா நீ சந்தோஷம் தேட முடியாது, நித்தியமான சந்தோஷம் தேட முடியாது அர்ஜுனா. ஏன்னா இந்த உலகத்துல சுகா டுக்கா, சந்தோஷமும் துக்கமும்
குளிர் காலம் வெயில் காலம் வருத போது அதே மாதிரிதான் வரும் வாழ்க்கையில. அவன் கர்மப்படி வரம் போவோம். என்ன மாதிரி குளிர் காலம் மாதிரி வெயில் காலம் வருத போகுதுல அந்த மாதிரி வந்துட்டு போவோம். சோ வாழ்க்கையில இருந்து சில நேரத்துல இருந்து சந்தோஷம் வரும், சில நேரத்துல துக்கங்கள் வரும். எதுனால? அவன் மனுஷனால. அவன் மனம் வந்து ஒரு சம்பவம் சந்தோஷமா நினைச்சா அது சந்தோஷமா இருக்கும். அவன் மனம் வந்து ஒரு சம்பவம் துக்கமா ஏத்துக்கிட்டா நீ துக்கமா இருக்கும். எல்லாம் மனசுலதான் பொறுத்து அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவான். ஆனா கடைசியில கிருஷ்ணன் சொல்லுவார், தாம் தித்திக் சவ பாரதா, தித்திக் சவானா பொறுத்துக்கொள். பாரதா, அர்ஜுனா நீ பொறுத்துக்கொள். அவ்வளவுதான் பதில் சொல்லுவா கிருஷ்ணன். அவன் வாழ்க்கையில கஷ்டம் வந்தா நீ பொறுத்துக்க அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவான். கிருஷ்ண பகவான் எந்த ஃபார்முலாவும் கொடுக்க மாட்டார். நான் இந்த ஃபார்முலா செஞ்சா என் வாழ்க்கையில கஷ்டமே வராது அப்படி கிருஷ்ணன் சொல்ல. நான் கிருஷ்ணனா சொன்னா பொறுத்துக்கோள் அப்படின்னு. சோ அதனால தயவு செஞ்சு பக்தர் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க இந்த பௌத்திக உலகத்துல வாழும் போது இந்த உலகத்துல எந்த இடமும் உங்களுக்கு நிம்மதி கொடுக்காது, சந்தோஷம் கொடுக்காது. எல்லாம் ஆபத்து தான் கொடுக்கும். அதனால நம்ம இந்த உலகத்திலிருந்து விட்டு நம்ம வைகுந்தம் போனாதான் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். அது வரைக்கும் இந்த உலகத்துல அதான் இந்த உலகம் வந்து குந்தாலோக்கான்னு சொல்லுவாங்க. குந்தாலோக்கா, குந்தானா என்சைட்டி, நிம்மதி இல்லாத இடம். லோகம் நிம்மதி இல்லாத இடம்தான் குந்தாலோக்கா. ஆனா வைகுந்தாலோக்கா, வைகுந்தாலோக்கா வந்து கஷ்டங்கள் இல்லாத இடம் தான் வைகுந்தாலோக்கா. அங்க கஷ்டமா இல்ல. ஆனா இங்க இருந்து கஷ்டம் நிறைஞ்ச உலகம் குந்தாலோக்கா. நம்ம எல்லாம் வைகுந்தாலோக்கா இதான் சொல்றோம். ஓகே ஓகே 10வது ஸ்லோகம் படிக்க. Anybody? Hare Krishna, Prabhu. படிங்க. He secures money by committing violence here and there. And although he employs it in the service of his family, he himself eats only a little portion of the food thus purchased. And he goes to hell for those for whom he earned the money in such an irregular way. But there is a Bengali proverb. The person for whom I have stolen accuses me of being a thief. The family members for whom an attached person acts in so many criminal ways are never satisfied. In illusion, an attached person serves such family members, and by serving them, he is destined to enter into a hellish condition of life. For example, a thief steals something to maintain his family, and he is caught and imprisoned. This is the sum and substance of material existence and attachment to the material society, friendship, and love. Although an attached family man is always engaged in getting money by hook or by crook for the maintenance of his family, he cannot enjoy more than what he could consume even without such criminal activities. A man who eats 8 ounces of foodstuff may have to maintain a big family and earn money by any means to support that family. But he himself is not offered more than what he can eat. And sometimes he eats the remnants that are left after his family members are fed. Even by earning money by unfair means, he cannot enjoy life for himself. That is called the covering illusion of Maya. Thank you, Prabhu. Hare Krishna. So இந்த ஸ்லோகத்துல கப்பல் மணியை என்ன சொல்றாருன்னா, சில பேர் இந்த ரொம்ப பேரு என்ன திட்டுவாங்க, கொள்ளாடிப்பாங்க, எல்லாம் பாவம் செய்வாங்க குடும்பத்துக்காக. ஆனா அவன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, ஆனா அவன் வந்துட்டு கொஞ்சோன்னு சாப்பிடுவான். குடும்பம் எல்லாம் சாப்பிடுவோமா, குடும்பம் எல்லாம் என்ஜாய் பண்ண, அவன் என்ஜாய் பண்ண மாட்டான். அவன் கொஞ்சோன்னு சாப்பிடுவான். ஆனா கஷ்டப்பட்டு உழைப்பானா குடும்பத்துக்கு. இதான் வந்து கபிலன் பண்ணி சொல்றான். இந்த தப்பான பாடலை சம்பாரிச்சு அவன் நரகத்துக்கு போவான்.
சோ அதான் பத்தி கதை இருக்கு ராமாயணத்துல. உங்களுக்கு தெரியும் வால்மீகி முனி. வால்மீகி முனி வந்து அவர் முனியா பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு திருடன். அவர் பேர் ரத்தங்கரா. ஓகே, ரத்தக்கரா வந்து திருடன். அவர் என்ன செய்வார்? ரத்தக்கரா போறவங்க பிசினஸ் எல்லாம் கொள்ளாடிப்பாரு, திட்டுவாரு, கொலை பண்ணுவாரு, அவங்க பணம் திட்டுவாரு, எல்லாம் செய்வார். ஒரு நாள் வந்து அந்த பக்கம் நாரதமுனி போனான். சோ நாரதமுனி போயிட்டு நாரதமுனியை கொள்ளாடிக்கு போனான். இப்ப நாரதமுனி சொன்னா, நான் வந்து சன்னியாசி, இன்னைக்கு ஒரு பணம் இல்ல, நீ என்ன வந்து கொள்ளாடிக்கிற அப்படின்னு. இப்ப நாரதமுனி கேட்டார், நீ ஏன் கொள்ளாடிக்கிற? இது தப்பான காரியமே, இது நடந்துக்கிட்டு போவிய அப்படின்னு சொன்னார். அப்ப ரத்தக்கரை சொன்னா, சுவாமி எனக்கு பிள்ளைங்க இருக்கு, மனைவி இருக்கு, எனக்கு இந்த ஒரு தொழில் ஒன்றுதான் தெரியும், எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்காக நான் கொள்ளாடிக்கிறேன், திட்டுறேன், கொலை பண்றேன், எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப நாரதமுனி கேட்டார், நீ இவ்வளவு கஷ்டப்படுறிய, நீ போய் கேளு பண்ற பிள்ளைகிட்ட, அவங்களும் அவங்க கூட நரகத்துக்கு வருவாங்களா? ஏன்னா நீ செய்தது தப்பான காரியம், நரகத்துக்கு போவ. நீ போய் கேளு அவன் பொண்ண பிள்ளைங்க, அவங்களும் கூட வருவாங்களா அப்படின்னு. அப்ப ரத்தக்கார வீட்டுக்கு போய் கேட்டான் பொண்டாட்டி கிட்ட, இந்த மாதிரி சொல்லி நான் உங்களுக்காக கொலை பண்றேன், திருடுறேன், எல்லாம் பாவம் செய்யறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து நரகத்துக்கு வர்றீங்களா? அப்ப அவங்க பிள்ளைங்களும் மனைவி சொன்னாங்க, ஐயோ நாங்க வர மாட்டோம், நீங்க தான் பாவம் செய்ய, நீங்க நரகத்துக்கு போங்க, நாங்க கூட வர மாட்டோம் அப்படின்னா மனைவியும் பிள்ளைங்களும் சொல்றேன். அப்பதான் ரத்தக்கார திருப்பி வந்து நார்த் மிலிட்டரி சொன்னா, நான் என் மனைவி பிள்ளைங்க தான் கஷ்டப்பட்டு திட்டுறேன், எல்லாம் செய்யறேன், ஆனா அவங்க என் கூட நரகத்துக்கு வர மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு. சோ நாரத முனி சொன்னா, சரி பரவாயில்ல, நீ செஞ்சுட்ட, தெரிஞ்சு தரேன், பாவம் செஞ்சுட்ட, இன்னிலேருந்து நீ திட்டாத, கொலை பண்ணாத. அப்ப நாரத ரத்னக்கரை கேட்டான், நான் என்ன செய்ய பாவத்தான் இருக்கு. இப்ப நாரதமுனி சொன்னா, நீ உட்காந்து ராமாவோட நாமத்தை சொல்லு, நீ சொன்னியோ செஞ்சு பாவங்கள்லாம் நீ கழுவிடலாம். அப்ப ரத்தக்கட்ட சொன்னா, நான் ரொம்ப பாவம் செஞ்சவன், ராமாவோட நாம சொல்ல முடியாது, எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னான். அப்ப நாரதமுனி சொன்னா, சரி பரவாயில்ல, நீ மாறான்னு சொல்லு. மாறான்னா மாறா சொல்லு. அப்ப ரத்தக்கரை மரத்துக்கில உட்காந்து சொன்னான், மாறா 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 மாறா. மாறால ஆரம்பிச்சு ராமல முடிச்சார். சோ ராமா நாம சொல்லும் போது ரொம்ப வருஷம் சொல்லும் போது ரத்தக்கரை செஞ்ச பாவம் எல்லாம் கழுவி ஒரு தூய்மையான மனிதனை வந்தான். அப்போ ஒரு நாள் நாரத முனி அந்த பக்கம் போகும்போது கொல்ல கடிச்சு, ராமா ராமா ராமான்னு கொல்ல கடிச்சு. நாரத முனி பார்த்தா ஒரு எருவு புத்துல இருந்த ராமா ராமான்னு. இப்ப நாரத முனி அவன் ஞான கண்ணுல பார்த்தா, ஓ ரத்னக்காரா அந்த தூய்மையா அப்படியே புத்துல தவம் செஞ்சு கொண்டிருந்தார் அப்படின்னு கூப்பிட்டார். நாரத முனி கூப்பிட்டார், ரத்தக்காரா வெளியே வான்னு. ரத்தக்கார கண்ணை முடிச்சு வெளியே வந்தார். எறும்பு உபத்திலிருந்து வெளியே வந்தார். அப்ப நாரத முனி சொன்ன, ரத்தக்காரா நீ ராமன் நாமத்தை சொல்லி நீ தூய்மை ஆயிட்ட, இன்னிலேருந்து அவன் பேர் வந்து வால்மீகி. வால்மீகினா எறும்பு புத்து. சோ எறும்பு புத்து உள்ளிருந்து நீ தூய்மை அவனால அவன் பேரு இன்னிலேருந்து வால்மீகி. சோ அதனாலதான் வால்மீகி முனி, அவர் தான் ராமாயணம் எழுதுறார். சோ இதுதான் கபிலன் பண்ணி சொல்றார். எல்லாரும் வந்து குடும்பத்துக்கு மனை பிள்ளைக்கு எல்லாம் தப்பான காரியத்தை சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் நரதுக்கு போவாங்க, கடைசியில குஞ்சோடு தான் சாப்பிடுவாங்க. ஆனா இதான் அவங்க அறியாமல் இருந்ததுனால இதுதான் செஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, நான் செய்யறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, தப்பான இதுல வழியில புள்ள மனை குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கிறேன் அவங்க சந்தோஷப்பட்டு. கடைசியில எங்க போவாங்க? நரகத்துக்கு தான் அவங்க போவாங்க. இதான் கபில முனியும் ரொம்ப அழகா சொல்லும். ஓகே, சரி கடைசி ஸ்லோகா படி சொல்லுங்க, யாராச்சும் படிங்க. Anyone? Hare Krishna, Prabhu. When he suffers reverses in his occupation, he tries again and again to improve himself. But
when he is baffled in all attempts and is ruined, he accepts money from others because of excessive greed. Thank you, Prabhu. Hare Krishna. தேங்க்யூ மாதாஜி. இதுக்கு இந்த போப்போட்ல ஸ்லோகம் பண்ண காமித்தினா திருப்பி திருப்பி அமர்ந்து குடும்பத்துக்காக கடன் வாங்குவானா, திட்டுவானா, எல்லாம் செய்வானா. எல்லாம் தப்பானது எல்லாம் செய்வானா. இதுக்கு அவன் குடும்பத்துக்காக எல்லா பாவங்கள் செய்வான். இதான் கபில மணி சொல்றார். ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. நாங்க பாட்டை கொடுறேன். இன்னைக்கோட 1வது பகுதி முடிச்சு அடுத்த வாரம் 2வது பகுதி பார்ப்போம்.